அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சனி சேர்க்கை ஏன் சிறப்பில்லாத சேர்க்கை அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பொதுவான அமைப்புகள்ல பார்த்தீங்கன்னா, இயற்கையிலேயே பாவ கிரகம் சனி, அதாவது முதல்நிலை பாவர் அப்படின்றத ஜோதிடத்துல யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியை தான் குறிப்பிடுறாங்க. ஒரு ஜாதகத்துல சனி எந்தெந்த அளவுக்கு வலுக்குதோ அந்தந்த அமைப்புகள்ல அதனுடைய தசாபுத்தி அமைப்புகள்ல தன்னிடத்துல இருக்கக்கூடிய பாவ அமைப்புகளை தூக்கி செய்யும் அப்படின்றது தான் ஜோதிடத்துல எழுதப்படாத ஒரு வரலாறு. அதே மாதிரி செவ்வாய் இயற்கையிலே ஒரு பாவ கிரகம் அப்படின்னா கூட அதை நம்ம முக்கா பாவி அப்படின்ற அமைப்புகள்ல தான் நம்ம கணக்கெடுத்துக்கிறோம். சனி முழு பாவி, செவ்வாய் ஒரு முக்கால் பாவர் அப்படின்ற அமைப்புகள்ல தான் அதை எடுத்துக்கணும். பொதுவா ஒரு ஜாதகத்துல செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்துச்சுன்னா அது எந்த பாவகங்கள்ல உட்கார்ந்துருக்கோ அந்த பாவகத்தையும் கெடுக்கும், பார்க்கும் இடத்தை எல்லாம் கெடுக்கும். எந்த ஒரு ஜோசியரும் ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனா அதற்கான விளக்கத்தை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஜாதகத்துல சனி பாவி அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த சனி பகவான் அதற்கு சிறப்பு பார்வை அப்படின்றது ஒன்னு அதாவது லக்னத்துல இருக்கு அல்லது ஒரு ராசியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 10ஆம் இடத்தையும் பார்க்கும். அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும். அப்ப இயற்கையிலேயே பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அதே மாதிரி சனி ரெண்டுமே ஒரு ஜாதகத்துல ஒரு இடத்துல சேர்ந்திருந்து அது பார்க்கும் இடத்தை எல்லாம் கெடுக்கும் அப்படின்றதுதான் அமைப்பு. உதாரணமா இப்ப மகர லக்னம்னு எடுத்துக்குவோம். மகர லக்னத்திற்கு லக்னத்திலே சனி ஆட்சியாகும், செவ்வாய் உச்சமாகும். அப்ப சனி 3ஆம் பார்வையால எங்க பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனத்தை பார்க்கும். மீனம் அப்படின்றது மகர லக்னத்திற்கு தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்றதுனால ஏற்கனவே பாவப்பட்ட அமைப்புகள்ல இருக்கு. செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கு. அந்த செவ்வாய் 3ஆம் பார்வையால மீனத்தை பார்க்குது அப்படின்னும் போது அந்த பாவகத்தினுடைய பலன்கள் ஃபுல்லாவே அடிவாங்கும். அதே மாதிரி சனி 7ஆம் பாவகத்தையும் பார்க்கும், செவ்வாயும் 7ஆம் பாவகத்தையும் பார்க்கும். அப்ப செவ்வாயும் சனியும் 7ஆம் பாவகத்தை பார்த்து ஒருவேளை அந்த இடத்துல சந்திரன் கெட்டு போயிருக்கு, ஒரு 6, 8, 12ஆம் பாவகத்துல போய் மறைஞ்சிருக்கு, அதே மாதிரி ராகுவோட சேர்ந்து கிரகணப்பட்டிருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அந்த ஜாதகத்துல திருமண அமைப்புகள்ல ஒரு சாட்டிஸ்பாக்சனான அமைப்புகள் இருக்கவே இருக்காது அப்படின்றத உறுதியா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அதே மாதிரி 8ஆம் பார்வை, அதாவது செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை அடுத்து எங்க விழுகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு விழுகும். அதாவது செவ்வாய் பிளஸ் சனி ரெண்டுமே சேர்ந்து தொடர்பை பெற்ற அப்படி வேணா எடுத்துக்கலாம். சனி பார்க்காது, செவ்வாயும் சனியும் சேர்ந்து பாவப்பட்ட செவ்வாய் 8ஆம் பார்வையால ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும். அப்ப இயற்கை பாவ கிரகங்கள் 8ஆம் பாவகத்தை பார்க்கறது நல்ல அமைப்புகள் கிடையாது. இந்த அமைப்புகள்ல சூரியன் ஜாதகத்துல நீசமா இருக்கு, ஒருவேளை ஐப்பசி மாசம் பறந்திருக்காரு, 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் கம்ப்ளீட்டா நீசமான அமைப்புகள்ல இந்த பாவப்பட்ட அமைப்புகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவ கிரக பார்வை 8ஆம் பாவகத்திற்கு கிடைத்து சூரிய திசை நடந்துச்சுன்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரியா? இது பொது பலன் தான். ஆனா நிச்சயமா சாதகமான பலனா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப சனி 3ஆம் பார்வையால பார்த்துருச்சு, 2 கிரகமே 7ஆம் பார்வையால பார்த்துருச்சு. அப்ப செவ்வாய் 8ஆம் பார்வையால பார்த்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு பார்வை இருக்கு, சனியினுடைய 10ஆம் பார்வை. அந்த 10ஆம் பார்வை எங்க விழுகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாத்துல விழுகும். அந்த துலாத்துல விழுகும் போது ஏற்கனவே செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு. 10ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் இந்த ஜாதகத்துல ஒருவேளை நீசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐப்பசி மாசம்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் சூரியனும் சுக்கிரனும் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். அதாவது நீசமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமான அமைப்புகள் இருக்கும். இந்த நிலைகள்ல ஒரு ஆள் மகர லக்னத்துல பிறந்து செவ்வாய் சனி லக்னத்திலேயே போய் இருந்து 10ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் கம்ப்ளீட்டா நீசமாக கூடிய அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா திருமண அமைப்புகள், தொழில் அமைப்புகள், தைரிய வீரிய ஸ்தானம், செல்ஃப் கான்பிடன்ஸே பெரும்பாலும் இருக்காது. காரணம் என்னன்னா லக்னத்திலேயே செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கும். சனி இயற்கையிலேயே பாவ கிரகம், அது மட்டும் இல்லாம மந்த கிரகம். செவ்வாய் ரொம்ப ஃபோர்ஸா இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்ப ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ஒரு கட்டமாட்டு வண்டி, சரியா? ஒரு சைடு சனியை போட்டியாச்சு, இன்னொரு பக்கம் செவ்வாயை போட்டியாச்சு. ஒன்னு வேகமா இழுக்கும், இன்னொன்னு நகரவே நகராது. அப்ப ரெண்டையுமே ஒன்னா ஜாயின் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நெருப்பு ராசி, நெருப்புக்கு காரக கிரகம், நெருப்பு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். அடிதடி
ரொம்ப ஃபோர்ஸா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறது, துருதுருன்னு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சனி வந்து ஒரு காற்று கிரகம். இப்ப நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த சோளக்கருது விற்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு 20 ரூபா 25 பைசாக்கு கொடுத்தோம்னா சோளக்கருது கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கங்குல வாட்டி வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க. வெறும் கங்கை மட்டும் போட்டிருப்பாங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு விசிறி வச்சிருப்பாங்க. அப்படியே விசிறும் போது என்ன ஆகும்னா அது லேசா தீ பிடிக்கும். அப்படியே வந்து அதை வாட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருக்கும் போது நெருப்பும் காற்றும் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப ஃபயராகக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். அந்த மாதிரி இருந்து நான் சொன்ன மாதிரி இந்த பாவகிரக பார்வைகள் ஒவ்வொரு இடத்துல விழுகும் போது அதனுடைய காரக அமைப்புகள், ஆதிபத்திய அமைப்புகள் ஃபுல்லாவே கெட்டு போயிடும். இது எந்த ஒரு பாவகிரகத்திற்கும் இந்த மாதிரியான அமைப்பு வராது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமா வந்து ஒரு சூரியன் சனி சேர்ந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அதிகபட்சமான பார்வை 7ஆம் பார்வை. அதே நேரத்துல சனி வந்து இந்த ஜாதகத்துல அது எங்கெங்க பாக்குதோ அந்த இடத்தெல்லாம் கெடுக்கும். இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இடத்தையும் கெடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு போயிடும். அதாவது இப்ப சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்குன்னா சூரியன் வந்து அதிகபட்சமா வந்து 7ஆம் பார்வையால மட்டும்தான் பார்க்க முடியும். சனி வந்து 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. சனியும் சூரியனும் அந்த 7ஆம் இடத்தை தான் பார்க்கும். சனி மறுபடியும் 10ஆம் பாவகத்தை பார்ப்பாரு. அப்ப மேக்சிமம் வந்து பாதிப்படையக்கூடிய இடம் சனியும் சூரியனும் சேர்ந்துருச்சுன்னா 3 இடம் மட்டும்தான். அதே நேரத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்துச்சுன்னா எந்தெந்த இடங்களை பாதிக்கும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி வந்து 3ஆம் பார்வையால 3, 7, 8, 10 சரியா. கூடவே வந்து செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையால 4ஆம் பாவகத்தையும் பார்க்கும். அந்த வீடு மனை வண்டி வாகன ஸ்தானத்தையும் கெடுக்கும். அதனாலதான் செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்துல எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலும், குறிப்பா லக்னத்துல சேர்ந்துருந்துச்சுன்னா நான் சொன்ன அமைப்புகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். சோ இந்த அமைப்புகள் நல்ல அமைப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல அமைப்பு கிடையாது தானே. அதனாலதான் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சனி எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலும் அது வந்து நல்ல பலனை தராது அப்படின்றத பொதுவா சொல்லி வச்சாங்க. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜோதிட ரகசியம் இதுதான். இதை வந்து ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல பதிவுல பார்க்கலாம். ஓம் நம சிவாய.